நல்லா காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு படுத்து கிடப்பேன். அப்போ ஒருத்தவன் குறிப்பிட்டு போயிட்டே இருந்தான். யாரா அவன் பார்த்தா அதோ அங்கே ஒரு குழந்தை கூட தெரியுதா, அந்த பையன் சும்மா ஈரான்கார ராக்கெட் விடுற மாதிரி வந்துக்கிட்டே இருந்தானுங்க. இந்த ஒருத்தன் போகிறான் பாருங்க, தெரியுதானா? ஆபத்து. அவனுங்க கூட பாருங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேற்று அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரகதீஸ்வர். இவர் தான் நம்ம குலவி நண்பர், கூறுகிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரை கொல்ல போகிறோம். வாங்க நைட்டு பார்க்கலாம். ஒன்று இன்னைக்கு அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நான் இருப்பானா தெரியல, கடி வாங்கினா தெரியல. பட் கடி வாங்காமல் சேஃப்டியாக இருக்கணும். இன்னைக்கு கதம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ஆயிடுச்சு, எல்லாம் உள்ள அடைஞ்சிட்டானுங்க. இப்போ நைட்டே கதம் பண்ணுறானுங்கள, கதற விட்றோம். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. லைட் கீழே தெரியும். இதோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கூடு இருந்தது. இப்போ அடித்து காலி பண்ணியாச்சு. நம்ம அடித்து காலி பண்ணதில் இங்கே பாருங்க, எத்தனை குழவையில் இருந்தோ எல்லா குழவையும் இங்கே தான் இருக்குது. ஒரு குழவை வீட்டில் மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து கொண்டாச்சு. அதோட இது என்ன எப்படி பாக்குது? அட அற போத நாயே. மேலே நாம அடித்து காலி பண்ண மொத்த குழவையும் கீழே எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நம்ம இப்போ எடுத்து பார்த்ததுல 24 குழவி இருக்கு. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்க. நம்ம இப்ப இதை காலி பண்ணதுல நம்ம கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 குழவிங்க. இருக்கிறதே கொஞ்சம் இதுதான் பெருசா தெரியுது. அப்ப இதுதான் ராணின்னு நினைக்கிறேன். சைஸ்ல பார்த்தா இதுதான் பெருசா தெரியுது. மற்றதெல்லாம் வந்து என்னன்னு தெரியல, நமக்கு எதுவும் தெரியாது, விட்டுருங்க. நம்ம டோட்டலா எத்தனை உயிரை கொண்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 25, இது ஒரு 11, 8, 11, 4, மொத்தமா எத்தனை ஆச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். வணக்கம், நான் உங்கள் பேரல்ஸ். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தான் இருக்கும், காட்டுலலாம் இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பேரல்ஸ் மாதிரி இந்த புழுவை சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து குழவி ஃப்ரை. ஆனா நீங்க இந்த புழுவை பார்த்துட்டு போய் பேரல்ஸ் அந்த மேனசஸ் வயலில் இந்த மாதிரி ஒரு இம்மாசஸ் ஒரு பெரிய புழு இருக்கும். அது இப்போ நல்லா கொழுக்குன்னு இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த புழு இப்படி அழகா எடுத்து வாயில வச்சு அந்த பேரல்ஸ்ன்ற கடிப்பாப்புல. அதெல்லாம் சின்ன வயசுல அவ்வளவு ரசிச்சு பார்த்தது. அதெல்லாம் பார்த்தனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.